ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்ல ஓப்பன் ஆனது. அது ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. 21,490 அதுக்கு மேல தான் ஓப்பனிங் கிடைச்சது. ஸோ ஓப்பனிங் கிடைச்சதுலேருந்தே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரேலி தான். நான் ரெசிஸ்டன்ட்டா சொல்லியிருந்தேன் 21,590 இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு 4 நாளாவே சரியான அப்சைட் மூவ் குடுத்துருக்காங்க மார்க்கெட்ட. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஹைய வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு இன்னைக்கு. மார்க்கெட் வந்து 21,650 தாண்டிடுச்சு. ஸோ, நான் இப்ப நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 21,900. ஸோ, மார்க்கெட்டுக்கு 21,800லேருந்து 900 வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் இந்த மந்த் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரேடிங் டே இருக்கு. வியாழன் அண்ட் வெள்ளி ஒரு எக்ஸ்பைரி டே, ஒரு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஸோ, அந்த 2 நாள்ல ஒரு புது உச்சத்தில குளோசிங் வைக்கிறாங்களா மார்க்கெட்? 2023 வந்து ஒரு நல்ல ஹைல பிரேக் குளோசிங் வைக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போறது 21,590. ஸோ அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,490 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் அது இன்னும் அப்படியே கீப் ஆன் அது கன்டினியூல தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து இறங்க ஆரம்பிக்கணும்னு நான் என்னோட ப்ரிடிக்ஷன். அந்த பேட்டர்ன் படி இது போகுது அப்படின்னா, இல்ல அப்படின்னா இன்னும் ஹை போயிட்டு கூட இறங்கலாம். அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அந்த பேட்டர்ன் அதனால தான் நான் பேட்டர்ன் சொல்லல. என்ன பேட்டர்ன் அப்படின்றதையே ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தேன். ஏன்னா பேட்டர்ன் வந்து திடீர்னு ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வேற ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகுற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, 21,000 மார்க்கெட் கீழ உடைச்சுச்சுனா மட்டும் தான் அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இன்னும் நல்லா செல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துரலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் எடுத்திருக்கு அப்பர் சைட்ல. ஸோ அவனுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஆல் டைம் ஹை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆக போறது 48,200. ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க ரெசிஸ்டன்ட் போடுறேன். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி இது ஒரு பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னோட ரெசிஸ்டன்ட் ஃபுல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 49,400ல தான் டார்கெட்ன்றது இருக்கு. 200 டு 400ன்றது டார்கெட்ன்றது இருக்கு இதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 பாயிண்ட். ஸோ இந்த 2 நாள்ல மேபி அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் கீழே இறங்குனா இந்த இடத்துல ரீட்ரஸ்டிங் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது 47,900 அரௌண்ட் 48,000 அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த பேட்டர்ன்ல. அதாவது ரீடெஸ்டிங்னு சொல்லுவோம். எஸ்டேப் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இறங்கி திரும்ப ஏறுச்சுன்னா இன்னும் நல்லா ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ ஓகேங்களா? அப்பர் சைடு உடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி HDFCலாம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஐடி. ஸோ ஐடி வந்து ஸ்டில் அதே இடத்துல குட்டி குட்டியாக மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடைக்கல. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பெரிய லெவலில் மூவ் ஆகலை. ஸோ அதனால வந்து நிஃப்டிலையும் வந்து பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல. ஸோ பார்க்கலாம் பெரிய மூவ்மெண்ட். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு சைட்வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பெரிய லெவலில் அதுலேயும் ட்ரேடிங் நடக்கலை. ஏன்னா அவங்க ஆல் டைம் ஹை நினைக்கிறாங்க. இப்போது இந்த 1 வீக் ஃபுல்லாமே அவங்களுக்கு கிறிஸ்மஸ் போயிட்டு இருக்கனால ஸோ அவங்களையும் பெரிய பையிங் அண்ட் செல்லிங் நடக்கலை. ஸோ அதனால் ஐடி வந்து பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஐடியில். ஹெவி வெயிட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் கூட இன்னைக்கு பெருசாக மூவ் ஆகல. ஆனால் ஹெச்டிஎஃப்சி நல்லா மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஐசிஐசியுமே நல்லா தான் மூவ் ஆயிருக்கு. ஐசிஐசியுமே ஒரு நல்ல ரெக்கவரி ரேலி கீழே வந்திருந்தது. இந்த நாள் ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. 1,005க்கு மேலே போகுது அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா 1,040 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐசிஐசிஐ பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி. ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி அது ரீடெஸ்டிங்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா 1,720. அப்போ 1,703ல் இருக்குது. இன்னும் 20 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் போய் தான் எனக்கு தெரிஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு அப்சைட் காத்துட்ருக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு. ரிலையன்ஸ் வந்து அதே மாதிரி அந்த ரெசிஸ்டன்ட் இன்னும் பிரேக் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல கேப் அப் கொடுத்துச்சுன்னா அது பிரேக் பண்ணிடும். பட் அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு கேப் அப் அப்படின்றதுக்காண்டி தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. அது கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே நல்ல ரேலி கொடுக்கும் ரிலையன்ஸு. ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.